अस्मद्गुरु परमगुरु नितिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषटजित्सेनेश रमापति वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतितां शुचिं मुनिबहुमतसाराः मुक्तिनिःश्रेणिकेयं सहृदयहृदयानां शाश्वती दिष्टसिद्धिः शमितदुरितगन्धाः संयमीन्द्रस्य सूक्तिः परिचितगहनानः தஸ்மகீதப்பிரசாதம். இந்த ஸ்லோகத்தில் பொதுவில் முனி பகுமத சாரா அப்படின்றதுனால முனிவர்கள்னாலே மதிக்கப்பட்ட சாரார்த்தத்தை உடையது அப்படின்னு சொல்லி முனி அப்படின்னு இங்கே சொல்லியிருக்க. அது யாரு அப்படின்னா, அதாவது போதாயனர். இவர் அங்கே ஆரம்பத்திலே சொல்லியிருக்கார், பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தி பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷு தன்மதானுசாரேனா சூத்ராட்சாணி வியாக்கியாசந்தே அப்படின்னு சொன்னதுனால போதாயனர், டங்கர், திரமிடர், குஹதேவர் இப்படியெல்லாம் திரமிட பாஷ்யக்காரர் அவள்லாம். அப்புறம் சேஷ்டா சிரக்கம்பினா அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில் இருக்கக்கூடிய வைசம்பாயன சௌனக பிரபுத்தையா சேஷ்டாசிரக்கம்பினஹான் வைசம்பாயனர் சௌனகர் இத்தியாதி இவாளும் வியாசாதிகள் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக. சரி, ஏன்னா அவளுடைய மதத்தை தான் தழுவி இருக்கார் இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தம். அப்படிப்பட்ட மகான்கள் இருக்காளே, அதில் நாதமுனி, நம்மாழ்வாரால் நம்மாழ்வாரால் அனுப்பப்பட்ட நாதமுனி, நாதமுனினால் அனுப்பப்பட்ட ஆள வந்தார் இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சுலபமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். முனியே நான் முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறதே. அப்போது இந்த முனி யாரு அப்படின்னு சொன்னால் எம்பெருமான். முனி பகுமத சாரா. அந்த முனின்றது அப்போ எம்பெருமான். அதுக்கப்புறம் இன்னொரு முனி யாரு அப்படின்னு சொன்னா வந்தவர் எதிர்கொள். இந்த முனியே நான் முனைக்கு முன்ன வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்த மில் பேரின்பத்தடியரோடிருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்களாயிரத்து இவை வல்லார் முனிவரே. இந்த திருவாய்மொழி வல்லவர்கள் இருக்காளே, ஹவா முனிவர். அதுதான் முனியே நான் முனை 10 கடைசியில அவா விலந்தாதிகளால் இவையாய் இரமும் முடிந்த அவா விலந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அப்படி. அவள்லாம் உயர்ந்தே பிறந்தார் உயர்ந்தே. அதான் பிறந்தார் உயர்ந்தேன்னா உயர்ந்தே பிறந்தார். அவள்லாம் சாமானியாள் இல்லை,
இங்கே கர்ப்பவாசமெல்லாம் பண்ணி தான் பண்ணான். இந்த மனுஷ சரீரத்தை தான் எடுத்துட்டு இருக்கா. ஆனாலும் அவ உயர்ந்தே பிறந்தார். பிறக்கச்சேவே. ஏன்னா மதுசூன கடாட்சம். அவளுக்கு மதுசூதன கட்டாட்சம். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்சேன் மதுசூதனா சாத்விகா சத்விகேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு சொல்றதுனால அவ அந்த மதுசூதன கட்டாட்சம் பட்டத்தினால அவ சாத்விகாளா இருக்கா. விஞ்ஞானம் எம்பெருமான அறிஞ்சவாளா இருக்கா. அதனால அந்த எம்பெருமான் இந்த இதுலேருந்து விடுபட்டு எம்பெருமானை அடையக்கூடிய சிந்தையை உடையவாளா இருக்கா. மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு. அதனால அவ எப்படி முனி குருகூர் சடகோபன் சொல் சந்தங்களாயிரத்து இவவல்லார் முனிவரே அப்படின்னு இங்கேருந்து போறானே பிரபத்தி பண்ணிட்டு போற முக்தாத்மா. அந்த முக்தர் அந்த அந்த பிரபன்னனா இருந்து இந்த சரீரத்தை விட்டு போறானே, அங்க போய் நித்திய சூரியெல்லாம் வரவேற்கிற மாதிரி இருக்காளே, அப்படிப்பட்டவனும் முனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ முதல்ல பெருமாள் எடுத்துக்கோ. முனி பகுமத சாரா. இந்த இடத்துல முனி பகுமத சாரா அப்படின்னு சொன்ன முனியினால் மிக மதிக்கப்பட்ட அப்படின்னு எடுத்துக்கலாம். முனியை மிக கொண்டாடியா அப்படின்னு எடுத்துக்கலாம். முனியை கொண்டாடுறது, அதாவது பெருமாளாலேயே இது கொண்டாடப்பட்ட மதிக்கப்பட்ட சாரார்த்தங்களை உடையது. பெருமாள் என்ன சொன்னான்? ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா அப்படின்னு சொன்னான். அதனால ஸ்ருதி ஸ்மிருதியில எம்பெருமானுடைய ஆக்ஞையா இருக்கக்கூடிய ஸ்ருதி ஸ்மிருதியில சொன்ன அர்த்தங்கள்லாம் இவருடைய நவ கிரந்தத்தின் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்ல இருக்கிறது. முனி பகுமத சாரா. என்ன அதெல்லாம் பிரம்மம் எது ஸ்தாபிக்கப்பட்டு அந்த பிரம்மத்தை தியானம் பண்ணணும்னு காரணமா இருக்கிற பிரம்மத்தை தியானம் பண்ணணும்னு காரணமான பிரம்மம் யாருன்றது நிஷ்கர்ஷம் பண்ணி, அப்படிப்பட்ட நிஷ்கர்ஷம் பண்ணின எம்பெருமான அந்த காரணத்தை தான் தியானம் பண்ணணும் விதிக்கப்பட்டபடிக்கு அவனை தியானம் பண்றதோ அவனை பற்றதோ என்ன அதை பண்ணி அதுக்கப்புறம் அவனையே அடையணும். அந்த மாதிரி அந்த எம்பெருமானையே இது கொண்டாடுறது. எம்பெருமான் தான் ஜெகத்காரணன் அப்படின்னு முதல் அத்தியாயத்துல ஸ்தாபிக்கிறார். 2வது அத்தியாயத்துல எம்பெருமான் ஜெகத்காரணம் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்ற விரோதத்தை பரிகாரம் பண்றார். 3வது அந்த எம்பெருமான், அதான் எம்பெருமான் அந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தை தான் தியானம் பண்ணணும் உபாசனம் பண்ணணும். 4வது அத்தியாயத்தில் அந்த பிரம்மத்தை தான் அடையிறோம் அப்படின்னு சொல்றோம், அடைஞ்சு கைங்கரியம் பண்றோம். அதனால இவருடைய கிரந்தம் மொத்தம் அதே போலதான் கத்தியங்கள்ல கத்தியத்திரயத்துல எம்பெருமான எப்படி நாம அடையிறது, அங்க தியானத்து மூலமா அடையிறோம், இங்க சரணாகதி மூலமா அடையிறோம். ரெண்டுமே ஞான விகாச விசேஷம்தான். அந்த தியானம் பண்ணி பண்ணி ஞானத்தினால் தியானம் பண்ணி பண்ணி அடையிறோம். இங்க சரணாகதினால சரணாகதி பண்றதுன்றதும் அந்த ஞானம் தான், அதனுடைய விகாச விசேஷம். முனி பகுமத சாரா. அதனால இப்படி எம்பெருமான இந்த கிரந்தம்
ரொம்பவும் கொண்டாடுறது. அதனால எம்பெருமான் என்ன பண்றான், அதாவது தன்னுடைய ஸ்ருதி ஸ்மிருதிக்கு ஒத்தவாறா இவருடைய கிரந்தங்கள் அமைஞ்சிருக்குது அப்படின்னு அவர் கொண்டாடும்படியா இந்த இவருடைய கிரந்தங்கள் இருக்கு. அவரை அதாவது முனியை மிக மதிக்கப்பட்ட கிரந்தம், அதான் முனியை மிகவும் மதிக்கிற கிரந்தமாக இருக்குது இது. அதான் 4 விதமாக சொன்னேன். காரணம் இல்லைன்றத போக்கி நிர்தாரணம் பண்ணுறது, அவனையே பஜனம் பண்ணுறது, அவனையே அடையிறது. அப்படி அதுக்கப்புறம் எம்பெருமான் தன்னுடைய ஆக்ஞையா இருக்கக்கூடிய ஸ்ருதி ஸ்மிருதி அப்படிப்பட்டதை இது பிரதிபாதிக்கிறது, அந்த அர்த்தங்கள்லாம் இது கொண்டிருக்கிறது அப்படின்னு திருவள்ளுவர். அது மாத்திரம் இல்லை, இது எம்பெருமானை ஸ்தாபிக்கிறதுனால எம்பெருமான் கொண்டாடுறான். எப்படி அப்படின்னா, எம்பெருமானுக்கு குணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு மாறுதலாக சொன்னாக்கா ஒருத்தருடைய பெருமையை தெரியல சொல்லலைன்னா பரவாயில்லை, ஆனால் மாறுதலாக சொல்லக்கூடாது. மாறுதலாக சொன்னால் அவளுக்கு இழுக்கு, சொல்லாத இருந்தோன்னா அது அவளுக்கு இழுக்கு இல்லை. நாம் அவளை பற்றி தெரிஞ்சிக்கல அப்படின்னு நமக்கு தான் குறைச்சலே தவிர அவளுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அறக்குறையான புத்தியோட கூட தெளிவில்லாமல் அவளை தாறுமாறாக வர்ணிச்சோன்னா அந்த இடத்துல அவளுக்கு அபகீர்த்தியை உண்டு பண்ணுறோம். அதனால் அவளுக்கு நம்ம பேரில் வெறுப்பு. நாம் புகழலைன்னா அவளுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை அவள். ஆனால் நாம் அவளை இகழ்ந்தோம்னா அவளுக்கு குறைச்சலானதுனால அவள் நம்ம வெறுப்பர்கள். அதனால் இப்படி எம்பெருமானுடைய வேதம்ன்றது என்னது, நிஸ்வசனம், எம்பெருமானுடைய மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்று நமக்கு எப்படி ஜீவாதாரமோ அதுபோல எம்பெருமானுக்கு வேதம்தான் அவனுக்கு ஆதாரம். வேதத்தினாலேயே அறியப்படக்கூடியவன். சாஸ்திரைக பிரமாணம்னா அறிந்து தரக்கூடிய வஸ்து. அந்த எம்பெருமானை எது அறிந்து தருதுன்னா, அறிந்து தரக்கூடிய பிரமாணம் எது அப்படின்னா சாஸ்திரம் ஒன்னே தான், மற்றதெல்லாம் கிடையாது. அதனால அந்த எம்பெருமானுக்கு அது மூச்சு காற்று அப்படின்னு சொல்லப்படும். அந்த மூச்சு காற்றுன்றது இப்போ வச்சுப்போம், நாம் ஒரு புகைச்சலான இடத்துக்கு போனோம்னா சாதாரண காற்றுல நமக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறோமே அது இருக்குது. நாம் மூச்சு விட்டால் நாம் வாழ்வு சுகமாக இருக்குது. ஒரே புகை மண்டலத்தில் போய் நல்லா மாட்டின்ட்டோம்னா அதில் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்கிறோமே என்ன, அது இருக்கிற இடத்துல போனால் அந்த சுவாசித்தோம்னா நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் கிடைக்காததுனால மூச்சு திணறது, சிரமப்படுறோம். அதுபோல் வேதத்தில் இருக்கக்கூடியதான் பொதுவாக இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றை சுவாசித்தோம்னா அதில் இருக்கிற ஆக்சிஜன் நமக்கு போகிறோம், நாம் சுகமாக வாழ்க்கை வாழலாம். ஆனால் இந்த மண்டலத்தில் புகை மண்டலத்தில் போய் மாட்டின்ட்டோம்னா அப்போ நமக்கு என்ன ஆகும், மூச்சு திணறும். ஏன்னா அந்த இடத்துல கரியமலம் தான் நிறைய இருக்குமானதுனால ஆக்சிஜன் குறைஞ்சி போகிறதுனால நமக்கு மூச்சு திணறுது. அதுபோல் எம்பெருமான் அறிந்து தரக்கூடிய இந்த வேதம் மூச்சு காற்று போல, அந்த மூச்சு காற்றை நாம் கலுஷம் ஆகிட்டோம்னா இந்த புகை மண்டலத்தினால எப்படி வாயு மண்டலத்தை ஆக்சிஜன்லாம் குறைஞ்சி போகிற மாதிரி கலுஷமாக்கிறோமோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய யதாவஸ்திதமான அவனுடைய நிலைமையை நாம் மறைச்சி பண்ணோன்னா அவனுக்கு
இது வருது. அதனால அவனுக்கு குறைச்சல் வருது. அதனால எம்பெருமானால அவளெல்லாம் கொண்டாடப்படுறது இல்லை. மாறுதல எம்பெருமானுடைய நிகிரகத்துக்கு ஆளாரா. அதனால இந்த இடத்துல முனி பகுமத சாரா, இப்படி எம்பெருமான் தான் காரணம், எம்பெருமானதான் பற்றணும், எம்பெருமானத்தான் அடையணும் அப்படின்னு திருமந்திராதிகள்லாம் சொல்லியிருக்கே. இந்த திருமந்திரத்தை எம்பெருமானே சொல்லியிருக்கான். நரநாராயண அவதாரம் கொண்டு நாராயணனா இருந்து உபதேசம் பண்ணா, நரனா இருந்து கேட்டான். அப்படிப்பட்ட மந்திரார்த்தங்களை, அதாவது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் 2 அத்தியாயமும் பிரணவார்த்தம், நமசப்தார்த்தம் 3வது அத்தியாயம் உபாயத்தை சொல்றதுனால, 4வது அத்தியாயம் நாராயணாயா அப்படின்ற. இப்படி பலபடியா எம்பெருமானே கொண்டாடப்படக்கூடியதா இருக்கிறதுனால முனி பகுமத சாரா அப்படின்னு இங்க சொல்லப்பட்டது. முனியா இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த இடத்துல எம்பெருமானால இது கொண்டாடப்படக்கூடியதா, மதிக்கப்படக்கூடியதா இருக்குது. இல்லை எம்பெருமான் இந்த கிரந்தம் மிக்க மதிக்கிறது. எப்படியா அது போல இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, முனி அப்படின்னு சொல்லி இந்த இதை சொன்னமே, அதாவது பிரபன்னனை சொல்லி, பிரபன்னன் இங்கேருந்து வைகுண்டத்துக்கு போறவனே முனி முக்தாத்மாவே அப்படின்னு சொன்னமே, அவளாலையும் இது கொண்டாடப்படுறது. ஏன்னா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை அவ கை கொண்டுதான் உபாய அனுஷ்டானம் பண்ணி எம்பெருமானை அடையிறா. இந்த எம்பெருமானை அடைஞ்சதுனால அவ தேவர்களால இந்த மாதிரி நம்மாழ்வார் முனின்னு கொண்டாடினார். தேவதைகள்லாம் இவரை முனின்னு கொண்டாடுறார். எப்படின்னா, தீர்த்தனு கற்ற பின் மற்றொரு சரணில்லை என்றெண்ணி தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகி செழுங்குருகூர் ஷடகோபன் சொன்ன தீர்த்தங்களாயிரத்துள் யுகபத்தும் வல்லாறுகளை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கியுரைப்பர் தம் தேவியர்க்கே. அப்படி இங்க முனி அப்படின்னு சொன்னா மனநசீலாள் அப்படின்னு அர்த்தம். இங்க ஆழ்வார் அங்க முனின்னு சொன்னவர் இங்க என்ன சொல்றார்? தீர்த்தர் அப்படின்னு சொல்றார். பரிசுத்தமானவர். யார் ஒருத்தர் எம்பெருமான மந்திரத்தை மனனம் பண்றாளோ அவளுக்கு முனின்னு பேரு, மனநசீலாளுக்கு. அப்படி பண்றவாள் பரிசுத்தமான ஆளதான் இருப்பா. அதனால இந்த இடத்துல தீர்த்தன், எம்பெருமானையும் அங்க முனின்னு சொன்னார், இவனையும் முனின்னு சொன்னார். இந்த இடத்துல எம்பெருமானையும் தீர்த்தன் சொல்றார், இவரையும் தீர்த்தன். அந்த தீர்த்தனும் முனியும் ரெண்டும் ஒண்ணுதான். தீர்த்தனு கற்ற பின் மற்றோர் சரணில்லை என்றெண்ணி தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகி. அதனால தீர்த்தனு கற்ற பின் எம்பெருமானுக்கு ஆட்பட்டபின் அவருக்கு வேற ஒரு சரண் இல்லை என்று தீர்த்தனுக்கே தீர்த்த, அந்த தீர்த்தனிடத்திலேயே அற்று தீர்ந்த மனச உடையவரா இருக்கார். அந்த தீர்த்தனிடத்திலேயே எப்பவும் மனசை வச்சவரா இருக்கார். அப்படிப்பட்ட செழுங்குருகூர் ஷடகோபன் சொன்ன தீர்த்தங்களாயிரத்துள் பரிசுத்தமான இது என்ன, முனிகள்லாம் என்ன பண்றா?
மந்திரத்தை மனனம் பண்றா. மனநசீலாளா இருக்கா, முனியா இருக்கா. இந்த திருவாய்மொழி எப்படிப்பட்டது? தீர்த்தங்களாயிரத்துள். இந்த திருவாய்மொழி ரொம்ப பரிசுத்தமானது. காரணம் என்ன? பரிசுத்தமான எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது, அதனால இது பரிசுத்தமா இருக்கு. தீர்த்தங்களாயிரத்துள் இவ பத்தும் வல்லாறுகளை. இப்படி இந்த 10 பாட்டை வல்லவர்னா என்ன அர்த்தம்? இந்த 10 பாட்டை அப்படியே தெரிஞ்சுண்டு அதுபடியே அனுஷ்டிக்கக்கூடியவர்கள், எம்பெருமானை பற்றக்கூடியவர்கள். இந்த 10 பாசுரம் ஆரம்பத்துல என்ன சாய்க்கிறார்? அதாவது இந்த திருவாரன் விளைகின்ற திவ்ய தேசத்துல இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இவ்வேழுலகை இன்பம் பயக்க இனிதுடன் வீற்றிருந்தாழ்கின்ற எங்கள் பிரான் அப்படின்னு சொல்றோம். இந்த 7 உலகமும் ஆளக்கூடிய எம்பெருமான் இன்பம் பயக்கிறதுக்காக இங்க வந்தார். திருவாரன் விளையில என்னன்னு அன்புற்றுமந்துரையின் அணிபொழில் சூழ் திருவாரன் விளை. இந்த திருவாரன் விளையில திருவாய்மொழி கேட்கறதுக்காக வந்தான். அப்படிப்பட்ட இந்த திருவாய்மொழி தீர்த்தனை பத்தி, அதனால அவனே கேட்கிற. அதுபோல இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை தான் நம்மாழ்வார் சொன்ன அர்த்தங்களை தான் அங்க ஒன்னுந்தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்னு நான்முகன் தன்னோட தேவருலகோடு உயிர் படைத்தான் அப்படின்னு சாச்சாரே. அதை கொண்டுதான் எம்பெருமான் தான் காரணன், இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணா அப்படின்னு. இலிங்கி திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் தெய்வமாகி நின்னான் அப்படின்னு அந்த மதங்கள்லாம் நிரசனம் பண்ண வழியில தான் 2வது அத்தியாயத்துல நிரசனம் எல்லாம் பண்ணார். பேச நின்ன சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் நாயகனவனே அப்படின்னு சொன்னார். அதனால அதே 2வது அத்தியாயத்துல இந்த மற்ற மதங்கள் தான் பிரம்மா சிவன்லாம் காரணமோ பிரம்மமாகுமோ அப்படின்னு சங்க வர அதெல்லாமும் நிரசனம் பண்ணார். இப்படி அதுக்கப்புறம் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்ற ரீதியில அவனை தொடர்ந்துதான் உபாயம்னு சொன்னார். அப்புறம் அவன்தான் அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லத்தான் உற்றேன் உகந்து பணி செய்து உனபாதம் பெற்றேன் நீதே இன்னும் வேண்டுவதுந்தாய் அப்படின்லாம் சொன்னாரே. அதனால அந்த கைங்கரியம்தான் பரம புருஷார்த்தம். இதுதான் ஸ்ரீபாஷ்யத்துல இப்படியே சாதிச்சிருக்கார். அதனால அவ இந்த இதை அனுஷ்டிக்கிறாள, இந்த அனுஷ்டிக்க இது மாதிரி உயர்ந்த சாஸ்திரத்தை சொன்னதுனால இப்படி அவராலையும் கொண்டாடப்பட்டது. அதாவது அவள்லாம் ஏன் கொண்டாடுறாய்த்தன்னா, அவளுடைய பெருமையை தேவர்கள்லாம் கூட, தேவர்னா நித்திய சூரியெல்லாம் கூட கொண்டாடுறா. எப்படி கொண்டாடுறான்னா, தீர்த்தங்களாயிரத்துள் யுவபத்தும் வல்லார்களை நம்மாழ்வார் கொண்டாடுறது இருக்கட்டும், தேவர்கள் இருக்காள நித்திய சூரியெல்லாம் எப்பவும் இவாளை தீர்த்தங்களே என்று பூசித்து நல்குரைப்பார். இவாள்லாம் முனிவர்கள் அப்படின்னு பூசித்து அந்த தன் தேவியர்களிடத்துல நெருக்கி
அவள் தான் ரகசியமா சொல்றா, இவரை போற்றுறா அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, தேவியர்கள் இருக்காளே, அதாவது பத்னிமார்களிடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும் ஏகாந்தத்துல அப்படின்னா அது அவளுக்கும் அபிமதமா இருந்தாதான் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அவளுக்கு அபிமதம் இல்லாத விஷயமா இருந்ததுன்னா இவன் சொல்லவே முடியாது. அதனால நல்கி உரைப்பர் தன் தேவியர்க்கே அப்படின்றதுனால ரகசியமா அவகிட்ட சொல்றான்னா அவளும் போற உகக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனாலதான் அப்படி இவன் அதை மாதிரி பண்றான். தேவர்கள் இவாள்லாம் என்ன இவாளுக்கு ஏத்தம் அப்படின்னா, தீர்த்தங்களே என்று பூசித்த தீர்த்தங்கள் ஆயிரத்துள் யுவபத்தும் வல்லார்களை. இப்படி நான் இந்த 10 பாட்டு சொன்ன நம்மாழ்வார் சொல்லிருக்காரு. இந்த 10 பாட்டும்படியே இவா எம்பெருமான சரணடைஞ்சு இங்க வரா. இவாள்லாம் ரொம்ப பரிசுத்தாள், இவாள்லாம் முனிவர்கள், பரிசுத்தர்கள் அப்படின்னு தன் தேவியர் இடத்துல சொல்றான்னு சொன்னா அவள் இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிமதமான விஷயத்தை தான் பகிர்ந்துக்க முடியும். நல்கி உரைப்பர்னு சொல்றதுனால ஏகாந்தத்துல சொல்றான்னு அர்த்தம். ஏதோ லோகாந்தத்துல சொன்னா அவ கேட்டாளன்னா ஏதோ மொத்தத்துல இவன் சொன்னான் அப்படின்ட்டு போயிடும். அப்படி இல்லை, ஏகாந்தத்துல சொன்னான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர ஸ்நேகபாவத்தை உடையவளா இருந்து நன்னா பண்ணான்னு அர்த்தம். அந்த மாதிரி இவருடைய பெருமையை கொண்டாடுறா. இந்த முனிவராக இருக்கக்கூடிய இந்த தீர்த்தனா இருக்கக்கூடிய முக்தனுடைய பெருமை. அதனால இந்த ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் என்ன பண்றது, காரணமா இருக்கக்கூடிய எம்பெருமான தியானம் பண்ணணும்னு சொல்றதுனால அந்த காரணனை ஸ்தாபிக்கிறது, அந்த காரணனை தியானம் பண்ணக்கூடிய வழியை சொல்றது, அந்த காரணனை அடையக்கூடிய வழியும் சொல்றது. அதனால இந்த தீர்த்தனா முனிவர்களா இருக்காளே இந்த முக்தாத்மா, அவள்லாம் பூர்வத்துல இந்த கிரந்தத்தை கொண்டுதான் சேவிச்சு இந்த மாதிரி இது பண்ணா. அதனால இந்த கிரந்தத்தை அவள் என்னைக்கும் கொண்டாடின்னு இருக்கா. இதுல சொல்லப்பட்ட சாரார்த்தங்கள்னால பயனடைஞ்சு அவ அந்த பதவியை அடைஞ்சதுனால அப்படிப்பட்டவாள் மிக மதிக்கக்கூடிய, அவளால் மதிக்கப்பட்ட கிரந்தமா இது இருக்கிறது சிவாஷ்யக்காரருடைய கிரந்தம் அப்படின்றத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். முனி பகுமத சாரா, முனி பகுமத சாரா. அதனால முனியா இருக்கக்கூடிய எம்பெருமான், முனியா இருக்கக்கூடிய முக்தாத்மா, இவா ஒவ்வொருத்தரும் எம்பெருமானுக்கு என்ன, தான் எல்லாரையும் தன்னிடத்துல ஏற்றிக்கணும்னு சொல்லிட்டு தானே வேதாந்தங்கள்ல தெரிவிச்சிருக்கான். அந்த இப்போ எஸ்ய சாரஸ்வத ஸ்ரோதோ வகுளா மோதவாசிதம் சுதீனாம் விஸ்ரமாயாலம் ஷட்டாரிந்தம் பாஸ்மஹே அப்படின்ற இடத்துல கீழேயே பார்த்தோம். என்னன்னா ஸ்ருதியெல்லாம் எல்லாரும் எம்பெருமான அடையக்கூடிய வழியை தான் ஸ்ருதியெல்லாம் சொல்றது. அந்த ஸ்ருதியினுடைய காரியம் ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு. நம்மாழ்வார் தமிழ் பிரபந்தமா அருளினத்தினால அதனுடைய அர்த்தத்தெல்லாம் என்ன சர்வோபஜீவியமா உமிழ்மா தண்ணீரா போலேன்னு அப்படி வந்துடுச்சு. அதனால ஸ்ருதியெல்லாம் விஸ்ரம் ஆயாலம். சரி, இனிமேட்டு நாம பிரயத்தனப்பட வேண்டாம், போறோம் நாம பண்ணது, நாம விஸ்ரமிச்சுக்கலாம் அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் விஸ்ரமிச்சுக்கிறது. ஏன்னா நம்மாழ்வார் அந்த காரியத்தை பண்ணிட்டார். அதுபோல இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தம் இப்படி எல்லாருக்கும் உபகாரமாக இருக்கிறதுனால
எம்பெருமான் வந்து தன்னை அதான் எம்பெருமானுடைய நாள சொல்லப்பட்ட எம்பெருமான் மூச்சு காற்றா இருக்கக்கூடிய வேதம் நாம விஸ்ரமம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்தி இருக்குது. அதை போல எம்பெருமான் என்ன பண்ணா, அந்த வேதத்துக்கு பஞ்சராத்திர சாஸ்திரம், கீதா சாஸ்திரம் அதெல்லாம் சொன்னான். இப்போ எம்பெருமானும் நான் வேதத்துக்கு துல்லியமாக அவனும் விஸ்ரமிச்சுக்கலாம். ஏன்னா இவருடைய சாரமான அர்த்தத்தெல்லாம் பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தியில் காணப்படுறது. அதனால் அது வந்து லோகத்துக்கு பயன்பட்டு அவவா தன்னை அடைய போகிறா. அதனால் தன்னுடைய காரியம் சுலபமாயிடுச்சு. அதனால் எம்பெருமானுடைய கொள்கையும் இதில் இருக்குது. அந்த முனிகளாக ஆகக்கூடிய முக்தார்கள் அவளுக்கு தேவையான விஷயமும் இதில் இருந்து அவள் இதிலேருந்து அனுஷ்டிச்சிருக்கா. எம்பெருமான் மற்றவர்கள்லாம் தன்னை வந்து அடையணுன்ற காரியத்தை பண்ணுறான். தன்னை வந்து அடைஞ்சவாளும் கொண்டாடுற. இது ரெண்டு பேருக்கும் ஒன்று தானே, பொதுவானது தானே. அதனால இந்த பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தியாகப்பட்டது எல்லாரும் வந்து தன்னை அடையணும் அப்படின்ற அபிமதம் கொண்ட எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை இது சொல்றது. அப்படி சொன்னதுனால இது தெரிஞ்சின்றவாள்லாம் எம்பெருமானை அடைஞ்சி அவளும் முனிவர்களாக ஆறா. அதனால அவளும் இதை கொண்டாடுறா. நமக்கு இந்த மாதிரி ஒரு சம்சார பந்தத்திலேருந்து நீங்கி நித்திய நிரதிசய போக்கியமான ஒரு ஸ்தான விசேஷத்தை நம்முடைய ஸ்வஸ்தானத்தை கொடுத்தது அப்படின்னு அவளும் பகுமானம் பண்ணுறான். முனி பகுமத சாரா. மேலே அடுத்ததில் அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தவரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.